எல்லாருக்குமே வந்து ஹாப்பி டே. இப்போ தான் நான் எந்திரிச்சேன். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:45 இருக்கும். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் ஃபீட்ஸ்லாம் போட்டு வரதுக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபீட்ஸில் அப்டேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி இப்போ தான் எந்திரிச்சிருக்கேன். டைரெக்டாக நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு லஞ்ச் சாப்பிட போகிறேன். ஐம் ஸோ ஹங்க்ரி. நேற்று நான் சொல்லிட்டு இருந்தேன், பட் நல்லாவே ரொம்ப எல்லாம் சீட் பண்ணாமல் இன்டர்மீடியன்ட் ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு 1 hour முன்னாடி தான் நான் சாப்பிட்டேன். பட் ஓகே, நேற்று சாப்பிட்டதுக்கு இன்றைக்கி வந்து அது பேலன்ஸ் ஆயிரும். இன்டர்மீடியன்ட் நான் வந்து கிவ் அப் பண்ணல. இன்றைக்கி டைரெக்டாக நான் வந்து லஞ்ச் சாப்பிட போகிறேன். வந்து நான் என்ன டேன்னு சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸ் டே. ஸோ ஃப்ரூட்ஸ் வெஜ்ஜீஸ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டேட்டோஸ் எடுக்கக்கூடாது, ஃப்ரூட்ஸில் வந்து பனானா எடுக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு பனானாக்குனே தனியாக டெடிகேட்டான டே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து 3rd டே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸ் டே. ப்ளீஸ் யாருமே வந்து இந்த சூப்பு இதெல்லாம் எடுத்துக்காதீங்க, உப்பு சேர்க்காதீங்க, இது பெப்பர் பவுடர் மசாலா எதுவுமே சேர்க்காதீங்க. எங்கள் டேட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுக்க. எனக்கு வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. எப்படா சாப்பிடுவேன்னா இதுதான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் மீல். பப்பாயா அண்ட் நான் மஸ்க் மிலன் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம், பட் வாட்டர் மிலன் மஸ்க் மிலன் தான் அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. உட்காந்து நல்லா கட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு பேஷன்ஸே இல்லை, எவ்வளோ வேகமாக சாப்பிட்றேன்னு மட்டும் பாருங்கள். காலையில் எழுந்திரிச்சோன்னே எம்டி ஸ்டொமக்கில் நான் தண்ணி குடிச்சிட்டு ஒரு 20 minutes கேப்க்கு அப்புறம் நான் ஃப்ரூட் சாப்பிட்றேன். ஸோ இதுதான் உட்காந்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டே இருந்தேன். அதுக்கிடையில் இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமைகள். இந்த மாதிரி யாராச்சும் சிஸ்டர் இருந்தாங்க அப்படின்னா டயட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. இப்போது நான் வந்து என்னோடய செகண்ட் மீல் எடுக்க போகிறேன். ஃப்ரூட்ஸ் தான் எடுக்க போகிறேன் நான். I'll get 2 months ஆச்சு ஆக்சுவலாக நான் பண்ணி. என்னோட 2 மாதம் 2 months ஆச்சு. இதில் வேற இந்த லட்சணத்தில் நான் வந்து செல்ஃப் க்ரூமிங் வீடியோ வேறு போட்டிருக்கேன். அதனால தான் அந்த ஐப்ரோ கரெக்டாக வரல. பட் இன்றைக்கி நம்ம கரெக்டாக ஷேப் பண்ணுறோம். யூஸ்வலி ஐ டூ த ஹில் ஷேப். எந்த ஷேப்? ஹில் ஷேப், தட் மவுண்டன் ஷேப். மவுண்டன் வேற, ஹில்லே வேற. மவுண்டன் ஷேப் தான் அது, அவளுக்கு தெரியாது. ஆமாம், எனக்கு தெரியாது. மவுண்டன் ஷேப்னா எப்படி இருக்கும்? ஹில் த்ரெட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. யூஸ்வலாக நான் வந்து இங்கே எனக்கு இந்த ஆர்ச் மாதிரி இருக்கிறத பிடிக்கும். அது என்னமோ ஹில்லோ மவுண்டனோ ஏதோ ஒன்று. மொத்தத்தில் எனக்கு இங்கே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஆர்ச் மாதிரி இருக்கும். அப்போ தான் எனக்கு பிடிக்கும். ஃபைனலி 5-6 minutes ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஐப்ரோ பண்ணுறதுக்கு. நல்லவேளை எந்த கட்ஸும் ஆகும். வந்து என்னோட நைட் டின்னர் ஒரு கேரட், அதுக்கப்புறம் ஒரு குக்கும்பர் எடுத்திருக்கேன். மார்னிங்லேருந்து வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டேன். இப்போ தான் நான் வெஜிடபிள் எடுக்க போகிறேன். அண்ட் இது ஃபார்மாலிட்டிக்காக தான் நான் எடுக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு பசிக்கல. நீங்கள் அப்படி இருக்காதீங்க, தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க, வயிறு ரொம்ப சாப்பிடுங்க. ஃபைனலி மை டே இஸ் டன். அந்த ட்ரிங்க் வந்து நான் குடிக்கல. இப்போ வந்து நான் ஸ்கின் கேர் பண்ணியிருக்கேன். அதனால தான் ஒரு மாதிரி ஆயிலாக தண்ணியாலாம் இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. டே இன்னைக்கு வந்து நைஸ் தான். நான் நேற்று பசி தாங்க முடியலைங்கிறதுனால இன்றைக்கி நல்லாவே ஃபில்லிங்காக சாப்பிட்டேன். அதனால எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக தான் இருக்குது. ரொம்ப லோவாக இல்லை, பசிக்கலை. ஐ எம் ஆல்ரைட். அண்ட் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பனானா அண்ட் மில்க் டே. மில்க் வந்து நீங்கள் ஸ்கீம்டு மில்க்கோ ஸ்லிம் மில்க்கோ இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. இல்லை அப்படின்னா நார்மலாக தான் எங்ககிட்ட பால் இருக்குது, பேக்கெட் பாலோ இல்லை பசுமாட்டு பாலோ ஏதோ ஒன்று. அதில் வந்து கொஞ்சம் அதிகமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பனானா, எந்த மாதிரி பனானா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த சுச்சுவேஷனில் பனானா கிடைக்கிறது பெரிய விஷயம். அதை வாங்க காசு இருக்கிறது அதை விட பெரிய விஷயம். அதனால என்ன பனானாவாக இருந்தாலும் ஓகே. ஸோ நாளைக்கு வந்து பனானா அண்ட் மில்க் டே. இன்றைக்கோட டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டேன். சீட் பண்ணவே இல்லை. நான் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு நான் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் கேக் பேக் பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. நான் ஜிஎம் டயட் முடியட்டும்டா, நான் வந்து நல்ல ஒரு பிரியாணி வாங்கி உட்காந்து நல்லா கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ஜிஎம் முடிஞ்சோடனே நான் என்னோடய டயட், இந்த பிரேக்கிங் டே, சீட் டே அப்படின்னு ஒரு டேயோட விளாக் போடுறேன். அன்றைக்கி நான் எப்படிலாம் வந்து சீட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்.
ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. அண்ட் என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு என்ன மாதிரி வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேன். அங்கே வந்து கூட நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். என்னோட ஸ்டோரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் இந்த ஜிஎம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. இன்னும் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் தெரியணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஹைலைட்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400+ ரிசல்ட்ஸ் என்கிட்ட இருக்குது. அண்ட் எதுக்குமே நான் சார்ஜ் பண்ணல, இப்படி தான் நான் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சென்ஸ் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு டயட்டிஷியனோ எதுவுமே கிடையாது. நான் ஃபீல் பண்ண மாதிரி எல்லாருமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும், எல்லாருக்கும் அந்த கான்ஃபிடென்ட் வரணும். பாடி ஷேமிங்கிறது ஒன்று இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா அதை விட்டு அவங்க வெளியில் வந்துடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் இதை வந்து பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி நான் எந்த ஒரு டயட்டிஷியனோ எதுவுமே கிடையாது. இது வந்து ஓப்பன் டயட்டுங்கிறதால நான் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் கூட சேர்ந்து நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இதெல்லாம் எதுவுமே இன்வென்ட் பண்ண டயட் கிடையாது. இது எல்லாமே ஆல்ரெடி ஓப்பன் சோர்ஸாக இருக்கிற டயட் தான். அது சும்மா நான் பார்த்தேன், நான் வந்து வெயிட் லாஸில் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணேன். ஸோ நீங்களே ஒரு ட்ரை கொடுங்க. எல்லாருமே வந்து பேண்டமிக் டைமில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்போம். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகும் அண்ட் யூ ஃபீல் பெட்டர். அப்படிங்கிறதுனால தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.